பாத்துக்கடா, பாத்து போ. கட்டு போட்டுருக்கிறதால அசிக்காம பாத்துக்கோங்கம்மா. சரிங்க. வாங்க சார். வணக்கம் சார். என்ன ரிப்போர்ட்டர், உங்களை வச்சு நான் ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தா நீங்க சைலண்டா வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டீங்க. நான் என்ன சார் வேணும்னா இங்க வந்து படுத்திருக்கேன். என்கிட்ட லஞ்சம் வாங்கினவன ஒளிச்சு கட்டணும்னு தான் சார் காலையில கண் முழிச்சேன். ஏன் நேரம் நான் முழிச்ச மூஞ்சியே சரியில்லை சார். ஆனா ஒண்ணு சார், கேமரால நான் பிடிச்ச முகம் அப்படியே தான் இருக்கும் சார். கோச்சிக்காம அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? என்னத்த போட்டோ காட்டி என்னத்த பண்றது? இந்தாங்க சார். யார் இவன்? சார் இவன் சதா சார். சதான்னா சார் தேப்படியில இருந்து வழிப்பறி வரைக்கும் எல்லாத்தையும் செய்வான் சார். ஆனா யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டான் சார். இவன் மாட்ட மாட்டானா? இதை சொல்றது வெக்கமா இல்ல? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிச்ச மாதிரி இந்த பரதேசி போலீஸே டெகால்ட்டியோட காமிச்சிருக்கானா? பிடிக்கிறேன், நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் பிடிக்கிறேன். கொண்டாந்து ஊட்டிலேயே வச்சிட்டான் போல இருக்கு. பியூட்டிஃபுல். அப்பா சதா பாத்துக்க. மேடம் கீ வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வா. வணக்கங்க சார். நீங்க சென்னையில இருந்து வரீங்களா? ஆமாங்க. என்ன சார் இப்படி ஆடுறீங்க? நீங்க வேற வர வழியே தொட்டலாம் வாங்கி போட்டு பார்த்தேன், குளிர் தாங்க முடிய மாட்டேங்குது. ரூம் நம்பர் 205 சார். இந்தாங்க. அப்படிங்களா? அப்ப உங்க பேரு? என் பேர் கணேஷ். நல்லா இருங்க. எப்படிதான் ஊட்டியில் வாழ்றீங்களோ. சாவி கொடுத்துட்டாங்களா? சதா கைக்கி பிடி. பேக்க தூக்கு. மேடம் நீ கிளம்புங்க. சென்னையில இருந்து புக் பண்ணாலும் புக் பண்ணாரு. பியூட்டிஃபுல் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காரு. செம்மையா இருக்குல்ல வியூ. அந்த குட்டி பையனை பாருங்களேன். வெல்கம் டு ஊட்டி. थैंक यू. என்ன ஊட்டி உள்ள கலங்க படிக்கிட்டு 205 நம்பர் ரூம் லெஃப்ட்ல இருக்குங்க. கம் கம். டேய் சீக்கிரம் பொட்டி எடுத்து ரூம் போடா. எனக்கு இந்த ஊட்டி தேவையா? இந்த ஊட்டி தேவையில்ல, பொட்டியும் தேவையில்லை. மிஸ்டர் மணி என்ன பழி வாங்கிட்டார். சதா ரூமாவது ஏசியான்னு பாரு. ஒரே ஏசி தான். உள்ள வா. சதா குளிருது சதா. இந்த சொட்டர் போட்டுக்க. டீ சொல்லிட்டியா? சொல்லி அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ள நான் அவசரம் வரும். சரி இன்னைக்கு நம்ம எந்த இடம்லாம் சுத்தி பார்க்க போறோம்? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? வாசு உனக்கு தெரியுமா? சார் இந்தாங்க சார் டீ. காலையில் சொல்லிட்டு இப்பதான் வருது. சர்வர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாமா? நான் கேட்கல. ஏய் நீயே கேளு. சர்வர் சார் இங்க குத்தி பாக்குற மாதிரி சுத்தி பாக்குற மாதிரி நல்ல இடம் எங்க இருக்கு சார்? இங்க பொட்டானிக் கார்டன் இருக்கு, சூசைட் பாயிண்ட் இருக்கு, போட்டிங் இருக்கு, குதிரை ரேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். குதிரை ரேஸ். சதா சூசைட் பாயிண்ட் பார்க்கலாமா? போலாமே. முதல்ல டீ சாப்பிடுங்க, ஆறிட போகுது. கொஞ்சம் இங்க பாருங்க. சதா இந்த இடத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் தான் தற்கொலை பாறை. தற்கொலை பாறையா? அப்படின்னா
வாங்க சொல்றேன். சதா, இந்த இடத்த பார்த்தாலே தலை சுத்துது. இது எவ்வளவு ஆழம் இருக்கும்? ஆழம் தெரியாதுங்க, ஆனா அர்த்தம் தெரியும். விளக்க தேடி வந்து உயிர் விடுற விட்டில் பூச்சி மாதிரி இந்த இடத்தை தேடி வந்து உயிர் விட்ட காதலர்கள் தாங்க அதிகம். எத்தனையோ காதலர்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளயும் இங்கிருந்து கீழே விழுந்து பாறை இடுக்குல செத்து செதறி இருக்காங்க. ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு ஆணோட மனசுலயும் சரி ஒரு பொண்ணோட மனசுலயும் சரி காதல் உருவாகும். எத்தனையோ காதலர்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், அத்தனை எதிர்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடும் இந்த இடம் தாங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். காதலை பத்தி இவ்ளோ ஆழமா பேசுறீங்களே, உங்க மனசுல யாராவது இருக்காங்களா? இல்ல உங்களை யாராவது லவ் பண்றாங்களா? பொதுவா குழந்தைங்க எங்க பிறப்பாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல, வீட்ல, இல்ல ஹாஸ்பிட்டல் போற வழியில. ஆனா நான் பிறந்தது எங்க தெரியுமா? விபச்சார விடுதியில. இன்னைக்கு வரைக்கும் நான் யாரு, எங்க அப்பா யாரு, அம்மா யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. தெருவிலேயே தெரிஞ்சேன், தெரு தெருவா அலைஞ்சேன். இன்னி வரைக்கும் தெருவுல தாங்க வாழறேன். இப்படிப்பட்ட இந்த சதாவை யாருங்க காதலிப்பா? இல்ல இந்த சதாவை காதலிச்சாலும் யாருங்க அதை ஏத்துப்பா? இங்கிருந்து கீழே விழுந்து சாக கூட காதல்னு ஒரு தகுதி வேணும். அதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலைங்க. நான் எப்ப செத்தாலும் எப்படி செத்தாலும் போறப்ப அனாதை பண்ணுனாங்க. சாரி சதா, நான் ஏதோ கேட்க போய் உங்க மனசையே கெடுத்துட்டேன். ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டேன்ல, சாரி. பூச்செடிக்கு எந்த தண்ணி ஊத்தினாலும் செடி பூ பூக்காமலா இருக்கும், இல்ல வாசம் வீசாமலா இருக்கும். நாம யாரு எப்படி பிறந்தோங்கிறது முக்கியம் இல்ல, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஒவ்வொருத்தர் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது சதா. சதா, அன்புங்கிறது செவத்துல அடிக்கிற பந்து மாதிரி. நாம ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினா நம்ம மேல அவங்க அன்பு செலுத்துவாங்க. நாம ஒருத்தர் மேல வெறுப்பு காட்டினா நம்மள வெறுத்துருவாங்க. இப்ப நீங்க மேல அன்பு செலுத்துறீங்கல்ல, அன்பு செலுத்துறீங்க, அது போல நானும் கடைசி வரைக்கும் உங்க மேல அன்பு செலுத்துவேன். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? சரி வாங்க போலாம். இருக்கிறவங்க எல்லாம் நான் அடிக்கிறேன், என் புருஷன் என்ன மிரட்டுறான்பா. ஒரு கம்ப்ளைண்ட் கூட உள்ள உட்கார வச்சிடலாம். வச்சுக்கிறேன், அங்கே நின்று அப்படியே உள்ளவா. வரேன் போ. குட் ஈவினிங் சார். வணக்கம். எங்கே அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர்? பிளாடி ஃபூல். சார் குட் மார்னிங் சார். மணி 4. குட் ஈவினிங் சொல்லணும். குட் மார்னிங் சொன்னா கூலாவிங் சொன்னேன் சார். உனக்கு ஒரு ஹாட் நியூஸ். உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க சார் தண்ணி இல்லாத காட்டு இருக்குது? எல்லாத்தையும் தான் பிளாட் போட்டு வித்துட்டாங்களே. அது மட்டும் இல்ல சார், எல்லா பக்கம் தண்ணி பஞ்சம். காமெடியா? தொலைச்சிருவேன் சார். நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாதவங்க டிரான்ஸ்ஃபரா? அதான்யா, வெளியில உள்ளவங்க அதான் சொல்றாங்க. நீ ஒண்ணுமே பண்றது இல்லையாமே. என்ன சார் சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்றேன். யோ, கடந்த 4 நாட்கள்ல உன் ஏரியாவுல 7 ராபரி 3 கொலை நடந்திருக்கு. போய் விசாரிக்காம கொரட்டை விட்டு தூங்கிருக்க. நீ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லாம ஒரு பத்திரிகைக்காரன் மேலேயே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். நீ என்ன இதா பண்ணிட்டு இருந்த?